இந்த வசூல் ராஜா கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை மிஸ்ஸே ஆகாது. அந்த மாதிரி ஸ்கெட்ச் போடுவாரா. இன்னொன்று அவர் யூஸ் பண்ணுற டாக்டிக்ஸ் பாருங்க 2. ஏன் முதல்ல வசூல் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூல் ராஜா மூவி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் 1. 2வது அங்கே அதாவது நெஞ்சு பகுதி ஃபுல்லாக சதஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். அப்போ இன்னொன்று தலையில் நடுமண்டையில் ஓகே இது மாதிரி போட்டுட்டு வெட்டவும் செஞ்சுருக்கேன். இவனை அனுப்புனா சரியா இருக்கும், இவனை கொலை பண்ணானா உயிர் தப்பாது அப்படிங்கிற விஷயம் மேல ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகக்கூடாது. அதேதான். சும்மா போற போக்குல வெட்டிட்டு போனாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவன் செத்தாதான் அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து போவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான். ஸ்ரீதர்னு ஒரு ரவுடி காஞ்சிபுரத்தை கலக்கிட்டு இருந்தாரு கம்போடியா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் அடுத்த ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துச்சு. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். கடந்த 11ஆம் தேதி காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ரவுடி வசூல் ராஜாவை பாம் பிளாஸ்ட் போட்டு வெட்டியும் கொண்டிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நம்ம அதான் சார் எனக்கு சீசன் மாறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. போன மாசம் ஃபுல்லா நம்ம நிறைய பார்த்தோம்னா பாலியல் வழக்கு. இந்த மாசம் அப்படியே வேரட்டான்னு எடுத்த மாதிரி இருக்கு. ஃபுல்லாமே அது கொலை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரூட்டல் மர்டரா தான் இருக்கு. சும்மா போற போக்குல வெட்டிட்டு போனாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவன் செத்தாதான் அந்த இடத்த விட்டு நான் நகர்ந்து போவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நடக்குதுன்னா அது எவ்வளவு வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டடா இருக்கும். ஓகே, ஏன்னா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம அப்பாயிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொலை பண்றதுக்கே இப்ப எக்ஸ்பர்ட் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை அனுப்புனா சரியா இருக்கும், இவனை கொலை பண்ணானா உயிர் தப்பாது அப்படிங்கிற விஷயம் மேல ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகக்கூடாது. அதேதான் அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மாதிரி. எக்ஸாக்ட்லி அதான். இப்ப ஆம்ஸ்ட்ராங் வழக்குல என்னங்க இது பண்ணி அவர் வெட்டுறது, அதே மீறி அவர் தப்பிச்சிட்டா வெடிகுண்டு பையிலும் வெடிகுண்டு இருந்ததா தான் அங்க சொல்லப்படுது. வெடிகுண்டு வீசி அவர் காலி பண்றது அதுதான் விஷயமா இருந்தது. இன்னொன்னு அங்கேயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாக்கா தான் அவர் இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அவருக்கு குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிறதுனால அவரோட ஃபர்தர் மூவ்மெண்ட்டை அவங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காலில் நரம்ப கட் பண்றது, பின்னாடி இருந்து அடிக்கிறது, அவர் கையை அடிக்கிறது, இது அடிக்கிறது, அந்த மாதிரி அவ்வளோ பேர். இப்ப சொல்லுவாங்கல்ல, ஏண்டா நீங்களா ஆம்பளையா ஒருத்தரை போய் இவ்வளோ பேர் சேர்ந்து வெட்டுறீங்களே, அப்ப அவ்வளோ பேர் ஃபோர்ஸ் போடுறாங்க, ப்ரெஷர் போடுறாங்கன்னா அப்போ அவங்களோட வலிமை எந்த அளவுக்கு அங்கே இருந்திருக்கணும். எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வக்ர புத்தி ஒரு மனிதாபிமானமற்ற செயல் கூட எனக்கு சொல்ல முடியல. அதை தாண்டி வேற ஏதாவது வார்த்தை இருந்தால் நம்ம சொல்லலாம்னு நினைக்கலாம். அந்த வெறி பார்த்து கொடூரமா அதாவது எப்படி அவங்களால அதிலே ஊறி போனவங்களால மட்டும்தான் இது பண்ண முடியும். கண்டிப்பா இல்ல, நம்மளே ஒரு வழக்கு பார்த்தோம்ல, பாண்டிச்சேரியில நீ வெற்றதை நான் ரசிக்கணும். காதலர் தினத்துக்கு கிஃப்டா கொடுத்தா பாருங்க அந்த பொண்ணு. அப்ப அது என்ன ஒரு மனநிலையை பாருங்க. பொதுவாவே என்ன சொல்லுவோம், பெண்கள் ரொம்ப சாஃப்ட்டுங்க, ரொம்ப பூ மாதிரிங்க அப்படின்னு. அந்த பெண் அந்த அளவுக்கு இருக்கா. அப்ப ஆண்களுக்குமே என்ன ஆகும், சில பேர் அந்த ரத்தத்தை பார்த்தாதாங்க நான் அமைதியாவேன் அப்படின்னு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கே இப்போ ஒரு மூவி போறோம்னு வச்சுக்கோங்களேன், சினிமால ஏதாவது இந்த மாதிரி காட்சிகள் நம்மளே கண்ண முடிப்போம்ல, காதை பொத்திப்போம், அது நம்மளால பார்க்க கூட விரும்பல. இவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அதுலயே ஊறி போய் மறுத்து போன ஒரு நபர்களால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். இதுல யார் அந்த மேடம் இந்த வசூல் ராஜா? இந்த வசூல் ராஜா பிளான் பண்ணி போட்டுருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய டானா தான் இருக்கணும். கண்டிப்பா ஆமா. A+ கேட்டகரி ரவுடி தான் இந்த வசூல் ராஜா அப்படின்னு சொல்லப்படுறது. 38 வயசு. ஓகேங்களா. இவர் மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 கேசஸ் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா கொஞ்ச நாளா தான் திருந்தி வாழலாம் அப்படிங்கிற ஒரு திருந்தி வாழலாம் அப்படின்றது, மனமாறி வாழலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்க கேசஸ் எல்லாம் வேகமா க்ளோஸ் பண்றது, அதாவது ப்ராப்பரா ஹியரிங்க்கு போறது, ப்ராப்பரா போய் கண்டெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி ஆகுறது ஒண்ணு. இன்னொன்னு இதுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் தலைமறைவா இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது வேலூர் ஆந்திரா சைடு தலைமறைவா இருந்ததாகவும் 1 மாசம் முன்னாடி தான் ஜெயில இருந்து வெளியே வந்ததாகவும் இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஒண்ணு. 2வது யாரு தான் இவர் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஒண்ணு தொழில் போட்டினால இது நடந்ததா, இல்ல முன்விரோதம் காரணமாக இது நடந்ததா, இல்ல அடுத்தது இவர் இந்த மாதிரி ஒரு இப்ப சில பேர் இருப்பாங்க இந்த வரணும்னு நினைக்கிறவங்க. அடுத்தது அவங்க ஸ்ரீதர்னு ஒரு ரவுடி காஞ்சிபுரத்தை கலக்கிட்டு இருந்தாரு கம்போடியா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் அடுத்த ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துச்சு. ஆமா, போட்டி இருந்தது. அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால அவங்க கூட இருந்த நிவாஸ்கானே அவர் காலி பண்ணிருக்காரு. அந்த விஷயமும் இங்க நடந்தது. ஏன்னா இப்ப இங்க இதுல இப்ப பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டது 5 பேர், அதுல 3 பேர் மாணவர்கள். நம்மளால அந்த சிசிடிவியே கிளியரா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு காலத்துல எப்படி கொலை நடக்கும் அப்படின்னா தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்காம
நம்ம வந்து எப்படியா தப்பிச்சணுன்ற நோக்கத்தோட கொலை நடக்கும். இன்னைக்கு எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா கொலை பண்றது வந்து சரண்டர் ஆகுறது. எப்படின்னா அந்த ஒரு கெத்த மொமெண்ட் மாதிரி, இவ்வளவு பெரிய ரவுடியா நான் போட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, விச் மீன்ஸ் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான ஒரு விஷயமா தான் இங்க பார்க்கப்படுது. ஒருவேளை நான் சொன்ன 3வது கண்ணோட்டம் அதுதான். இந்த மாணவர்கள் இவங்க வந்து ஒருவேளை தான் அடுத்த ரவுடியா வரணும், தான் ஒரு கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு போட்டாங்களா? அதான் இந்த 3 கண்ணோட்டத்துல இந்த விசாரணை 3 பக்கமும் விசாரிச்சா மட்டும்தான் இது எதற்காக நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு இங்க ரொம்ப தெளிவா தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எப்படி மேடம் போட்டாங்க? எந்த டயத்துல வெட்டினது? பட்டப்பகல்ல சார், பட்டப்பகல்ல வந்துட்டு ரேஷன் ஷாப் கிட்ட நமக்கே தெரியும் ரேஷன் ஷாப்ல என்ன கூட்டம் இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும் போது அவங்க நண்பர்களோட அவர் நின்று பேசிட்டு இருந்ததாகவும் சரக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்த போதுதான் என்ன இருக்கு அப்படின்னா அங்க பதுங்கி இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, அந்த 2 பேர் மட்டும் தான் டியோல வந்ததா சொல்லப்படுது அந்த மாணவர்கள். மத்த 3 அங்க வந்து பதுங்கி இருந்தாங்க. பதுங்கி இருந்து எடுத்தோடனே இந்த இடத்துல குண்டுதான் பாம்பு போட்டாங்க. பாம்பு போட்டு நாட்டு வெடிகுண்டு போட்டுட்டு 2 இடத்துல போட்டதா சொல்லப்படுது. ஒன்னு வந்து தோள்பட்டையில, அதாவது நெஞ்சு பகுதி ஃபுல்லா சதஞ்சிருச்சுன்னு சொல்றான். இன்னொன்னு தலையில நடுமண்டையில. ஓகே, இது மாதிரி போட்டுட்டு வெட்டவும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து சிசிடிவில பார்க்கும்போது தெரியும் அருவாளோட கையில ஓடுறது நம்ம. அதேதான், அதான் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல வெட்டியிருக்காங்க, வெட்டினது சாகலன்னா குண்டு. இங்க ரெண்டுமே மிக்ஸ்ட் அண்ட் மேட்சா பண்ணலாம், ஆனா காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பட் முழுக்க உடல் சிதறி அந்த இடம் ஃபுல்லா ரத்த விஷயங்களா இருந்தது. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன், ஐடென்டிட்டி மறைக்கிறதுக்கு அவங்க விரும்பல சார், அதுதான் விஷயம். ஏன்னா அவங்களுக்கும் நல்லா தெரியும் தான் போய் சரண்டர் ஆனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஃபேஸ் அவ்வளோ கிளியரா சிசிடிவில ரெஜிஸ்டர் ஆகுறதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்ப இதுக்கெல்லாம் பயந்தவங்க இல்லைன்றதுதான் இதுல ரொம்ப கிளியரா தெரியக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இன்னொரு கண்ணோட்டத்தில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாணவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ராஜா கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது, அதனால வெட்டப்பட்டவங்கன்னு சொல்லப்படுது. எல்லாமே இப்ப நமக்கு வந்து ஒரு ரெசம்ஷன் பேஸ்ல தான் இருக்கு. இதெல்லாம் தகவலா வந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, விசாரணை ஆரம்பிச்ச மட்டும் 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு மக்கள், அதாவது போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாமே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஐ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா. இது அடுத்தடுத்த கட்டம் போகும்போது தான் நான் சொன்ன இந்த 3 ரீசன்னால எந்த ரீசனுக்கு தான் இது நடந்தது அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்டைல்ல தான் இங்க கொலை நடந்திருக்கு. யாரு? வசூல்ராஜா ஸ்டைல். வசூல்ராஜா ஸ்டைல்ல தான் கொலை நடந்திருக்கு. ஆமா, ஏன்னா அப்ப அவருடைய சிசினா இருக்க போறாங்க. இருக்கலாம் சார், மேபி. ஏன்னா இன்னொன்னு வந்து என்னன்னா, கத்தி எடுத்தவனு கத்தியால தான் சாவன்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் விஷயம்ன்ற மாதிரி சொல்றோம் இல்லையா. ஏன்னா இந்த வசூல்ராஜா பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல 28 பெண்டிங் கேசஸ் இருக்குன்னு. 28 கேஸுமே இந்த மாதிரி கொலை முயற்சி, கொள்ளை, இந்த மாதிரி ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டு இருக்கு. எல்லாமே சீரியஸ் அஃபென்சஸ் தான். ஏன்னா 2009 தான் ஃபர்ஸ்ட் கொலை வந்து இங்க யார் மேடம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து 2009 அப்படின்றது தான் இங்க முதல் கொலையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜோசஃபோட ஃப்ரெண்டுன்றவங்கள ஃபர்ஸ்ட் கொலை நடக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ ராஜா அப்படிங்கிற பர்சன் 2011 நடக்குது. அதுக்கப்புறம் நிவாஸ் கான் தான் கொலை பண்றாரு இந்த 2018. இந்த நிவாஸ் கான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ரீதர் தனபால் இருக்காருல்ல, முன்னாடி இருந்த A+ கேட்டகரி, அவருக்கு அடுத்தது அந்த இடத்த பிடிக்கக்கூடியவரா இவர் இருந்திருக்காரு. தொழில் போட்டி. யார் அடுத்த டான்? எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த கைடன்ஸ் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இவர் ஃபுல்லா அடுத்தது என்ன பண்ணணும், என்ன மாதிரி இதுல வந்து நம்ம வந்து உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கைடன்ஸ் எடுத்துட்டு இருந்து ஸ்ரீதர் கிட்டன்னு சொல்லப்படுது. ஓகே, ஸ்ரீதர் வந்துட்டு டு த டாப் மோஸ்ட் A++ போயிட்டே இருக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு ரவுடி, பல்லாயிரம் கணக்குல சொத்து. இங்க இருந்தா ஒண்ணு போலீஸ் சரண்டர் ஆக சொன்னாங்க, சரண்டர் ஆகல. 2வது யாராவது ரவுடிஸ் போட்டுருவாங்க, லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்த பெரிய ரவுடி அவர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் கம்போடியால போயிட்டு அந்த இடத்துல வந்து அவர் பதுங்கி இருந்தார். இருக்கும் போது இந்த மன உளைச்சல் தாங்காம சூசைட் பண்ணிட்டே இருந்தாச்சு. அவ்வளவு பெரிய ரவுடி. அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஒன்னு நீங்க வந்தீங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்தாச்சு அந்த இடத்துல. அங்க வந்து பிடிக்கட்டுமா, இல்ல நீ இங்க வரியா, வந்து சரண்டர் ஆவரே, இல்ல உன்னை ரவுடிஸ் கொலை பண்ணுவாங்களா? அப்ப உயிருக்கு உத்தரவாதம் இல்லல்ல. எவன் கையாலோ போற உயிரை யாருக்கு, நானே அதுக்கு எடுத்துக்கிறேன் என் உயிரை. இந்த கான்செப்ட் நம்ம மூவில பாக்குற கான்செப்ட் தானே, சிலது நடக்கிறதான மூவிஸ்லயும் நமக்கு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. எத்தனை ஆளா போய் தலைமறைவா இருக்குது, முடிச்சுக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். நிம்மதியா சாவலியாவது நிம்மதியா இருப்போமே, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்க. அதுக்கு அடுத்த இடத்துக்கு வர வேண்டியதுதான் இந்த நிவாஸ் கான். ஓகே, அந்த நிவாஸ் கானை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜாக்கு வந்து வசூல் ராஜாக்கு வந்து ஒரு பெரிய டேக் கிடைக்குது. 400 ரவுடி தான் அந்த டேக் அதுக்கப்புறம் தான் கிடைக்குது. ஏன் முதல்ல வசூல் ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசூல் ராஜா மூவி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒண்ணு. 2வது அங்க லோக்கல்ல வந்துட்டு இருக்காங்க இல்லையா, போய் வசூல் பண்றது. இன்னொன்னு இங்க சொல்லப்படுது, ஒரு பிரைவேட் ஃபினான்ஸ்ல வந்துட்டு அந்த வசூல் ராஜா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த வண்டி லோன் வாங்குறாங்கல்ல, வண்டிக்கு அந்த டியூ கட்டாதெல்லாம் போய் வண்டி சீஸ் பண்ணி கொண்டு வருது. அந்த மாதிரி இதுலயும் ஒர்க் பண்ணதாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ இப்படிதான் ராஜா வந்து வசூல் ராஜாவா ஆன கதை ஒண்ணு. எப்படி இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி, இந்த வசூல் ராஜா கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலை மிஸ்ஸே ஆகாது. அந்த மாதிரி ஸ்கெட்ச் போடுவாரா. இன்னொன்று அவர் யூஸ் பண்ற டாக்டிக்ஸ் பாருங்க, 2. ஒண்ணு என்ன அப்படின்னா, யாரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த கூட இருக்கவங்களை வந்து தன்வசப்படுத்தி போதைக்கு அடிமையாக்குறது. அவங்களுக்கு போதை ஊத்தி கொடுத்து அடிமையாக்குறது ஒண்ணு. 2வது என்ன, அவங்க ஹெல்ப்ல என்ன பண்றது, கொலை பண்றது. இல்லைன்னா யாரை கொலை பண்ணுமோ அவங்க கூட இருக்கவங்களை கொண்டு வந்துருவார்ல, கூட இருக்கவங்க மூலியமா அவங்களுக்கும் போதை வசியம் கொடுக்கறது. போதை கொடுத்து போதையில கண்ட்ரோல் வச்சுக்கிறது. உனக்கு என்னடா வேணும், அவ்வளவுதான். போதை வேற என்ன வேணுமோ காசு கொடுத்துடுறேன். ஓகே, இப்போ இவன் என்ன பண்ணுவான், அந்த யாரை கொலை பண்ண நினைக்கிறோம் அவங்களுக்கு தோஸ்தா இருக்கப்போ போய் அந்த இடத்துல சரக்கு அடிக்கிற விஷயம், அவங்களுக்கும் சரக்கு கொடுப்பாங்க அந்த இடத்துல. அதுல இது மாதிரி சின்ன பசங்க ஓகே தான், ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. யாரா இருந்தாலும் ஓகே, காசு தானே சார், காசும் வருது, ஒரு விஷயமும் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு என்னவா இருக்கும் அந்த இடத்துல, பெரிய இன்கம். இப்ப நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க, ஒரு 10 லட்ச ரூபா நீ வச்சுக்கோ, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன்
which means family இங்க சேஃபா இருக்கு. ஆமா. இன்னொன்னு இன்னைக்கு ரவுடிஸும் எப்படி மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்தா நீ எப்ப எவன் என்ன காலி பண்ணுவான்னு தெரியாது, நான் பேசாம உள்ளவே சேஃபா இருந்துடுறேன். which means போலீஸ் கஸ்டடியில சேஃபா நான் ஜாலியா உள்ள இருக்கேன். ஏன்னா எனக்கு உள்ளதான் நிறைய பிளான்ஸ் வந்துட்டு பண்ணப்படுது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல ஸ்டில் அதுதான் பேசப்பட்டு இருக்க ஒரு இங்க போட்ட பிளான் தானே, அங்க போட்ட பிளான் அதுதான் பேசப்பட்டு இருக்கு. இங்கேயுமே அந்த மாதிரி தான் சரக்கு கொடுக்கறது அவங்களை காலி பண்றது. இன்னொன்னு மிஸ் ஆற மாதிரி இருந்ததுன்னா வெடிகுண்டு வீசி காலி பண்றது. அதான் சொன்னேன், வசூல் ராஜா ஸ்டைல்லே வசூல் ராஜாவை வந்து காலி பண்ண ஒரு விஷயமா தான் இங்க இல்ல இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டைல்ல இருக்கு அப்படிங்கறாங்க. பாண்டிச்சேரியில இப்படி பாம்பு போட்டு தான் கொள்ளுவாங்க. பாண்டிச்சேரியில ஜாஸ்தி என்னன்னா சார், ஆக்சுவலி பாம்னா 2 வகை சொல்லப்படுதாங்க. ஒன்னு இந்த மாதிரி பாம் வீசி இது பண்றது, இன்னொன்னு அந்த பீர் பாட்டில்ல வந்துட்டு ஒரு ஃபார்மேட் அந்த ஆல்கஹால் கண்டென்ட்டோட பாம் மாதிரி போட்டு இது பண்றது. ஸோ மேக்ஸிமம் ஜாஸ்தி பார்த்தோன்னா இந்த பாண்டிச்சேரியில தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாம் கல்ச்சர் ஜாஸ்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ஒன்னு நார்த்து, இன்னொன்னு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது தான். அங்கிருந்து ஒருவேளை இது கொண்டு வரப்பட்டதா இல்ல இந்த வெடிகுண்டு யாரால தயாரிக்கப்பட்டதா அந்த மாதிரி கண்ணோட்டத்துல எல்லாமே இந்த இன்வெஸ்டிகேஷன் போனாதான். ஏன்னா இங்க சப்ளையர் யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல, பாம் அப்படின்னு இப்ப அருவாலே இருக்கும் போது அந்த அருவாலை எந்த கடையில வாங்கினா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் போகுது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது யார் கொடுத்தாங்க, கொடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு, இந்த மாதிரி சப்ளை பண்றது அவங்களோட வேலையா? ஏன்னா இப்ப நம்ம போனோம்னா ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்றாங்க அப்படின்னா கன்னுக்கு லைசன்ஸ் வேணும், அது இல்லீகலா தானே சப்ளை நடக்குது. அப்ப இதுவுமே இல்லீகல் சப்ளை தானே. ஏன்னா எல்லாமே கம்ஸ் அண்டர் வெப்பன் தான். அது வந்து வெடிகுண்டா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், வீச்சர்வாவா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், எல்லாமே வெப்பன் தான். நமக்கு ஆர்ம்ஸ் வெப்பன் ஆக்ட் இருக்கு இல்லையா நமக்கு, அப்ப அதுவுமே உள்ள வரப்போகுது இல்லை இங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொன்று இப்ப ரீசனா நடக்கிற கொலைகள் எல்லாமே பட்ட பகல்ல தான் நடக்குது. எப்படி மேடம் அந்த அளவுக்கு தைரியம் வந்துருது? அப்படி அப்ப பயம் இல்ல சார், எங்க இருந்து பயம் ஃபேக்டர் இருக்கு? அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பண்றவங்களுக்குன்னா அந்த பயம் இருக்கும். இவங்க வந்து பிளான்ட் தானே. நான் சொன்ன மாதிரி தான், ஒண்ணு அவன் இடத்துக்கு நான் வரணும், இல்லைன்னா நான் வந்து போட்டுட்டேன்னு நினைச்சு அப்படின்னு எனக்கு எல்லாரும் நான் வெளியே நானே போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நாளைக்கு நான் இடத்துல பெரிய ரவுடியா உருவாகலாம். அந்த மாதிரி தானே இப்போ இங்க சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா, இந்த வசூல் ராஜாக்கு அப்புறம் வந்துட்டு பெருசா இங்க ரவுடிஸ் இருக்க மாதிரி அந்த கேட்டகரியில இருக்க மாதிரி சொல்லப்படல. அடுத்தது ஏதாவது உருவானாதான் உண்டு, இல்லைன்னா வசூல் ராஜாவே நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி இவங்க அடுத்த ரவுடி டேக்குக்கு வந்தாதான் உண்டு இந்த இடத்துல. இல்ல வரதுக்கான சான்சஸுமே நிறைய இருக்குங்க. ஏன்னா பள்ளி மாணவர்கள் ஆமா கொஞ்சம் கூட அந்த பயம் லைஃப் அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அந்த பசங்களாம் பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி எனக்கு தெரியல. அந்த சிசிடிவில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ இதே தொழிலா இதே வேலையா வச்சு நாளைக்கு பாருங்களா அவங்க பிடிப்பட்டா அந்த பள்ளி மாணவர்களை வந்து போதையை கொடுத்து டார்கெட் பண்றாங்க. எப்படி மேடம் இருக்கலாம் சார், மடக்கிறது பார்த்தா போதை தான் மெயினா, போதைக்கு அடிமையாக்குறது, அது அந்த மாதிரி நம்ம கூடவே வச்சு அவங்களை டார்கெட் பண்றாங்க. சார் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நம்ம எவ்வளோ பாக்குறோம். யாரோ ஒருத்தர் கூட இருக்காங்கன்னா ஒன்னு கூட இருக்கவங்க கிட்ட நீ போய் நீ எவ்வளவு நாளைக்கு தான் அடிமையா இருப்ப, நீ அடுத்த இடத்துக்கு வரணும். ஸோ நீ என்ன பண்ணி நீ போட்டுட்ட அப்படின்னா நீ தான் அடுத்த தாதா, உனக்கு அதுக்கான பணமும் கிடைக்குது, உனக்கான பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்குது. நீங்க அந்த இடத்துல இன்ஸ்டிகேட் பண்ணுங்களேன். எவ்வளவு பேர் விசுவாசமா இருப்பாங்க இன்னைக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை முடிஞ்சல மேடம். நம்ம சின்ன பசங்க பார்த்தா 25 வயசுல அழகா இன்னொரு ரவுடி உருவாக்கி போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளவுதான். நாளைக்கு அதான் அவங்களுக்கும் நடக்க போகுது. இருக்க வரைக்கும் இருந்துட்டு போகலாம், இருக்க வரைக்கும் ஜாலியா சுத்திட்டு போகலாம். சார் ஒரு காமன் பீப்புளுக்கே மனசாட்சி இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு துரோகங்களை நம்ம பாக்குறோம். அவன் ரவுடி, அவன்கிட்ட போய் மனசாட்சி எதிர்பார்த்தா இருக்குமா? ஏன்னா ரத்தம் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஒரு பெரிய எமோஷனலா கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்க வரைக்கும் ஜாலியா இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு ரவுடிஸ் கல்யாணம் பண்றாங்க, எமோஷனல் கனெக்டோட யாரா இருக்கிறத பார்க்க முடியுதா? கிடையாது. பணம் கொடுத்துட்டு போறது ஒண்ணு. இன்னொன்னு இன்னைக்கு சில ரவுடிஸ் நிறைய பேர் உஷாரா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவங்க பெருசா தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும். நம்மளே எவ்வளவு பேர் தண்ணி அடிச்சு காலி பண்றோம், அப்ப நம்மளே எவனாவது காலி பண்ணிடுவானா அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இன்னொன்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கிட்டே போக மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்காம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பொண்ணுங்க ஒரு வீக்னஸா இருந்தா பொண்ணை வச்சு நம்மள காலி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரொம்ப அவ்வளவு பார்ட்டிஸ் வைப்பாங்கன்னா அவங்க குடிக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியாது. அது எல்லாமே கான்ஷியஸ்னஸ் தான். சுத்தி எப்படா எவன்டா நம்மள போட்டு தள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவ்வளவு கான்ஷியஸா இருப்பாங்க. பட் அதையும் மீறி என்ன சொல்றது, வினய விதித்தவன் வினயா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான். எங்கேயோ ஒன்று வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை எங்கேயோ ஒன்று இருக்கிறத போட்டு தள்ளலாம். அது வந்து ரிவெஞ்சா இருக்கலாம், இல்ல வந்துட்டு இது இப்போ இல்ல மேபி வசூல்றது 38 வயசா, ஒருவேளை 15-20 வயசுல 10 யாரையாவது அங்க போட்டிருந்தா அவங்களோட அண்ணன் தம்பி. இப்ப நம்ம நிறைய பாக்குறோம்ல, ஒரு இதே ஒரு 50 வயசு அவங்களோட பையன் வந்து எடுக்கிறது தானே இங்க ரிவெஞ்ச். அதுதானே இங்க எப்படின்னா இன்னொன்னு தொழில் போட்டி. இப்போ உன்னை நான் காலி பண்ணலன்னா நான் காலி ஆயிருவேன் இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணும், நான் ஃபர்ஸ்ட் உனக்கு கொலை பண்ணிடணும். அது நீ கூடவே இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, நீ எதிரில் எனிமியா இருந்தாலும் சரி, நான் என்ன சேஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் எப்ப வேணா நான் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இங்க இருக்கு. ஏன்னா நம்ம சொல்றோம் திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. அதெல்லாம் வந்துட்டு எப்பனா 2வது வாட்டி 3வது வாட்டி யோசிச்சிருக்கணும். 28 விஷயத்துக்கு வழக்கு போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்போ வந்து திருந்தி வாழ்றதுக்கு தெரிஞ்சு வச்சாச்சு மேடம். ஆமா, எங்கேயோ ஒரு ரிவெஞ்ச் இருக்கு. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் வந்து நம்மள போட்டுடுவான். எல்லா இடத்துலயும் போட்டு வச்சாச்சு விதைய. அது இன்னைக்கு வந்து அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல வரும்போது யார் அதை அறுவடை பண்ணாங்கன்றதுதான் இன்னைக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அது அகைன் போலீஸ் கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டுபிடிக்கிறது. கண்டிப்பா மேடம். மீண்டும் மற்றவர்கள் கூட சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். நன்றி சார். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.